அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை அரசு பேருந்தில் ஏற்றி போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரம். வணக்கம். அதாவது சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்த காவல்துறையினர் போதிய காவல் வாகனம் இல்லாததால் பயணிகளுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுவிட்டு கைது செய்யப்பட்டவர்களை பேருந்தில் ஏற்றியதால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகள் நடுவழியில் தவித்து நின்றனர். தஞ்சை ஆட்டுப்பாலம் அருகில் டிப்டோ ஜாக் அமைப்பினர் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்றினர். மறியலில் ஈடுபட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் போதிய காவல் வாகனம் இல்லாத காரணத்தால் அந்த சாலை வழியாக பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி பேருந்தில் இருந்த பயணிகளை இறக்கிவிட்டு மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்களை அரசு பேருந்தில் காவல்துறையினர் ஏற்றினர். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகளை காவல்துறையினர் நடுவழியில் இறக்கிவிட்டதால் பயணிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் நீண்ட நேரம் தவித்து நின்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.